ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படி கேட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மார்வல் படம். ஸோ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு படம் சொல்லலாம். ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு 4th பார்ட்டாக ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சாம் வில்சனை கேப்டன் அமெரிக்காவை ப்ரமோட் பண்ணி ஸோ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஒவ்வொரு காஸ்டியூம்ஸும் சரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஜிஐ அந்த ரெட்கள் கூட சிஜிஐ நல்லாவே பெட்டராக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க்கை விட பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஹல்க் ஸ்மாஷ் பண்ணுற விதமெல்லாம் ஆகட்டும், ரெட் ஹல்க் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ ஓவர் பவர்டாகவே காட்டியிருக்காங்க. ஸோ ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு இதுனாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமே ரொம்ப போர்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ரெட் ஹல்கோட போர்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதோட படத்தோட ஹைப் இதை வச்சு தான் ஏற்றிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்னும் குறைச்சதுனால என்னவோ தெரியல, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு பெருசாக இன்னும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த படத்தில் நடித்த ஆக்டர், ஸோ ஐ மீன் ரெட் ஹல்காக நடித்த ஆக்டரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மட்டும்தாங்க தனியாக தெரிகிறாரு இந்த படத்துல இருந்து. அவரும் சாம் வில்சனும் ஒரு கேரக்டரும் சரி 2 பேருமே தனியாக தெரிகிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டும் சரி அதை அப்படியே டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி ஸோ அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நம்ம ஈஸியாகவே கொண்டு போகிறாங்க. ஸோ இவருக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட லென்த்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 1 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு படத்தோட லென்த் இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கம் வருது. படத்தோட மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீட்லேருந்து நல்லாவே ஆரம்பித்தாங்க. ஸோ போக 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 இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த படத்தை இன்னும் கூடுதலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உண்டான சுவாரஸ்யத்தை கூட்டி தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு வந்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வந்து ரீஷூட்டுக்கு மேலே ரீஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4, 5 டைம் ரீஷூட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கதையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு அடுத்தடுத்த வர படத்துக்களோட லிங்க் ஆகிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதையை மாற்றி 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 எழுதி ரீஷூட்டுக்கு மேலே ரீஷூட் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஷூட்லேயும் சரி புது புதுசாக கேரக்டரை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு துண்டு துண்டாக தெரியுது. பார்க்கும்போதே தெரியுது துண்டு துண்டாக தெரியிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபால்கனா ஒரு சின்ன வயசு கேரக்டர் வருது. ஸோ அவர் வந்து திடீர்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவர் அவர் இன்ட்ரோ கொடுக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ஒரு சூட் கொடுக்குறாங்க. ஃபால்கனோட சூட்டை கொடுக்குறாங்க. அந்த சூட்டை கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த சீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வருது. ஸோ அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த ஒரு மிஸ்டேக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்க் விஷயத்தில் பண்ணலை. ஸோ அவரோட ரெட் ஹல்க் காட்டுற சீன் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெருகேற்றிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் தான் அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிஜியை பற்றி நம்ம பேசியே இருக்கணும். சிஜிஐ நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப மெனக்கெடலைங்க. மெனக்கெட்டு ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்லா புதுசாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இருக்கிற சிஜிஐவை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹல்க் உருவாகிற விதமே அவங்க காட்டலைங்க. ரெட் ஹல்க் உருவாகிற விதம் ஆன்லைனில் நிறைய லீக் ஆயிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ரெட் ஹல்க் தான் உருவாகிற விதத்தை தான் காட்டல. சரி அது எப்படி மறுபடியும் அதில் திரும்ப மறுபடியும் மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க தெளிவாக காட்டவே இல்லைங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் காசு இல்லை பத்தாமையா என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் இல்லை. பட் ஆனால் இருந்தால் கூட இது ரீஷூட்டுக்கு மேலே ரீஷூட் போனதுனால இதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் ஹல்கோட இந்த ஒரு போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் அதை கொடுத்த குவாலிட்டிங்கிறத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் பட்டிருக்காங்கன்னு நான் இன்னொரு டைம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஹல்க் அதாவது கிரீன் ஹல்க் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ப்ரூஸ் பேனரோட ஹல்கில் வர சீனை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. படம் பார்த்த உடனே இது அதிரல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன என்ன நோட் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதையோட பிளாட்ட பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா, கண்டிப்பா கதையோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமே ரொம்ப பழைய ஒரு பிளாட் தான் சொல்லணும். பேசியே திருத்துறாரு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, வில்லன். ஸோ வில்லனோட மோட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா வந்துட்டு அத எக்ஸிக்யூட் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே டல்லுங்க. ரொம்பவே டல்லு. ஸோ இது எந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போக முடியல. சின்ன ஒரு விஷயம் தான் தூண்டி விடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டின்னா, இத எப்டி கொண்டு போலாம் அப்டிங்கிற ஒரு சுவாரஸ்யத்த மக்கள் மத்தியில எடுத்துட்டு வரலங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. ஸோ, அதில வந்துட்டு இவங்க கண்டிப்பா கோட்ட விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மறுபடியும் பழைய ஃபார்முலாவ எடுத்து வந்துட்டு பேசியே திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு பழைய ஃபார்முலா அவங்க வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இவர் எத்தன இடத்துல தான் பேசுவாரு. இவரோட வெப் சீரிஸ்லயும் சரி, கடைசியா ஒரு ஸ்பீச் குடுப்பாரு. ஸோ, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஒரு ரைட்டிங்கே இல்லங்க. சுத்தமா இல்ல. ரைட்டிங்கே இல்லாத ஒரு ஒரு ஸ்பீச்ச குடுத்துட்டு போயிருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதுதாங்க. ஸோ எத்தன பேருக்கு இந்த படம் புடிச்சிருந்தது? ஸோ இந்த மார்வல் வந்து திரும்ப ஒரு கம்பேக் குடுத்துருக்காங்களா? இல்ல மறுபடியும் அதே மாரி பழைய பேக்ல போயிட்டாங்களா? அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.